இனி டாக்டர் கிட்டேயே போக வேண்டாம். எல்லா சத்துக்களும் நிறைந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை அலசிட்டு துணியால் தொடச்சின பிறகு விதையை எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலை சூடு பண்ணி அதில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதோட உரிச்ச பூண்டு ஒரு 10, ஒரு 12 வரமிளகாய் சேர்த்து நல்லா அதையும் வறுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வானலில் 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி நல்லா உணர்த்தின பிறகு சேர்த்து வறுத்து எடுத்து ஆற விட்டுடுங்க. இப்போ திரும்பவும் வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து ஆற விட்டுடுங்க. ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாயெல்லாம் ஆறிட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. கூடவே நெல்லிக்காயும் சேர்த்து தண்ணியெலாம் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை எடுத்து ஏர்டை பாட்டிலில் மூடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. நீங்கள் தோசையோடு மேலே தூவி சாப்பிட்லாம், இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் இந்த பொடி சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட சாதத்தோடு கலந்து கொடுத்து அனுப்பலாங்க. சத்தும் சுவையும் கலந்து இப்படி சாப்பிட்டிங்கன்னா மருந்து மாத்திரை இனி தேவையில்லை.